யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் எஸ்எம்பிஎம். அருமையானவர்களே, ஆண்டவரின் பெரிய கிருபையினாலே சுமார் 197 மிஷனரிமார் இந்தியாவின் 24 மாநிலத்திலையும் நேபாள் நாட்டில் 6 மாநிலத்திலையும் தங்கியிருந்து நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இன்னும் 312 அப்ளிகேஷன்ஸ், நேபாளில் மாத்திரம் 62 அப்ளிகேஷன்ஸு எங்களுடைய கைகளில் இருக்கிறது. இந்த பணிகளின் வளர்ச்சி நடுவில் விசுவாசிகளுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், எதிர்கால திருச்சபைகளுக்கு நல்ல தலைவர்கள் வர வேண்டும், அது மாத்திரம் இல்லை இந்தியாவுக்கு நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி குழந்தைகளை எடுத்து படிக்க வைக்கிறதுல அதிக சிரத்தை எடுத்து நாங்கள் படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். 2 இடங்களில் டியூஷன் சென்டர் நடத்துகிறோம். அதில் ஹரியானாவில் நாங்கள் நடத்துகிற டியூஷன் சென்டரில் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எல்லாரும் ஹரியானா சிட்டிக்குள்ளே போய் பிச்சை எடுக்கிறவங்க, பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க, கஞ்சா வியாபாரம் பண்ணுகிறவர்கள். அந்த குழந்தைகளையும் அதை தான் சொல்லி ஊக்கப்படுத்துகிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு நல்ல செய்தியை சொல்லி அவர்களுக்கு கொஞ்சம் சாக்லேட்லாம் கொடுக்கும்போது பிள்ளைகள் எல்லாரும் வந்துடுறாங்க. இதில் உங்களில் எத்தனை பேருக்கு பள்ளிக்கூடம் போகணும்? இப்போ அவங்கெல்லாம் கலெக்டராக இருக்காங்க, இவெல்லாம் டாக்டராக இருக்காங்க, இவெல்லாம் போலீஸாக இருக்கார், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கார், உங்களுக்குலாம் அப்படிப்பட்ட ஆசை இல்லையானா? ஆசை இருக்கானா நான் எங்களுக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் உதவி செய்கிறோம் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதில் இப்பொழுது 30 பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய் கொண்டிருக்கிறார்கள். மற்ற பிள்ளைகளுக்கும் அந்த பள்ளிக்கூடம் போகணும், படிக்கணும், மற்ற குழந்தைகளை போல் யூனிஃபார்ம் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்திருக்கு. அதே போல் இன்னொரு இடத்துல ஃபேலாப்பூர் அப்படின்றது பஞ்சாபில் இருக்குது. இங்கே நாங்கள் ஒரு டியூஷன் நடத்துகிறோம். இங்கே டியூஷனில் படிக்கிற எல்லா குழந்தைகளுடைய பெற்றோர்ஸும் செங்கல் அறுக்கிற வேலைக்கு அவங்க போகிறாங்க. செங்கல் சூளையில் வேலை செய்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட வசதி கிடையாது. இப்போ டியூஷனுக்கு அவ்வளோ பிள்ளைகளும் வந்துடுறாங்க. பார்த்துக்குங்க, என் அன்புக்குரியவர்கள் அதற்காக ஒரு சகோதரி நாங்கள் நியமித்து அவர்களுக்கு மாதாந்திர ஓய்வை விடுத்து இந்த குழந்தைகளுக்கும் அவ்வப்போது உணவு, சிறப்பு நிகழ்வுகள், அதோடு கூட டெய்லி ஸ்நாக்ஸ் கொடுத்து இந்த குழந்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இப்படி நம்ம ஒரு பெரிய தேவை நிறைந்த ஒரு தேசத்தில் இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்ம நாட்டில் இப்படி செய்ய வேண்டிய பணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் இருக்கிற குழந்தைகள் நிறைய பேர், சத்துணவு இல்லாமல் கருவிலேயே இல்லைன்னா பிறந்த உடனே இறந்து போகிற குழந்தைங்க நிறைய பேர். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமை, பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் நேபாள் போயிட்டா அங்கே உள்ள பிரச்சனை என்னென்னா, அருமையானவர்கள் அங்கே அரசு சார்பில் விவசாயமோ இல்லை என்றால் கம்பெனியோ எதுவுமே கிடையாது. நிறைய குழந்தைகள் அந்த கிளைமேட்டுக்கு பெற்றெடுக்கிறாங்க. குழந்தைகளை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. பேரண்ட்ஸும் கொஞ்ச நாள் இருக்காங்க. நிறைய பேருக்கு பேரலைஸ், அதாவது கால்கை செயல்படாமல் போகுது. இல்லைன்னா இந்தியாவுக்கு வேலைக்கு வந்துடுறாங்க. அங்கே குழந்தைகள் அங்கேயே போட்டு வந்துடுறாங்க. இந்த குழந்தைகள் அனாதைகளைப் போல வளருகிறார்கள். பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வழி கிடையாது. என் அருமையானவர்களே, ஜாஜர்கோட் என்கிற இடத்துல 68 பிள்ளைகள் இப்போ அங்கேருந்து இன்னொரு 100 குழந்தைகள் எடுக்கணும், எனக்கு பர்மிஷன் தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி இந்தியாவிலையும் சரி நம்ம அண்டை நாடுகள்லையும் சரி செய்ய வேண்டிய பணி அதிகம். ஸ்ரீலங்காவிலேருந்து என்னை கூப்பிட்டுட்ருக்காங்க, அண்ணா நீங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்னு சொல்லி வந்து பாருங்கன்னு சொல்லி. பாகிஸ்தான்லேருந்து ஒரு பிரதர் கூப்பிட்றாரு, பிரதர் வந்து பாருங்கன்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, தேவை நிறைந்த உலகம், தேவை நிறைந்த இந்தியா, கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் இந்த கடமைகளை செய்யணும். நமக்கு தான் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுகிறது மாத்திரம் இல்லை, மத்தேயு 25:44 என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எல்லாருமே நன்மை செய்யணுங்கிறக்காக வச்சுருக்காரு. நன்மை செய்யலை அப்படின்னா அந்த செய்யாத நன்மைக்காக நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? என் அன்பானவர்களே, நம்ம நியாய தீர்ப்புக்கு தப்பி இருக்கணும்னா நம்ம எல்லாருமே நன்மை செய்யணும். பார்த்துக்குங்க, இன்னொன்று நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் நன்மை செய்கிறோம், யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், தாராளமாக கைகள் திறந்து வேலைக்காரர்களுக்கு கூலி கொடுக்குறோம் இல்லை, நம்ம வேலைக்காரர் நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம அலுவலகத்தில், அப்படிப்பட்டவங்க யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, சங்கீதம் 41:3 வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்,
தீங்கு நாளில் கர்த்தர் விடுவிப்பார். அதாவது உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராமல் அவர் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே என் அன்புக்குரியவர், நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் வருங்காலங்களில் பாதுகாப்பாக இருப்பதற்காகவே ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்யணும். பார்த்துக்கு இதில் தான் சந்தோஷம் இருக்குது, இதில் தான் மகிழ்ச்சி இருக்குது. நீங்கள் ரொம்ப அருமையானவர்களே சேர்த்து வைக்கணும். அதுக்காக சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள்லாம் எழுதலை, சேர்த்து வைக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருக்குரிய பங்கு அது உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் 10% இருக்கலாம், 20% இருக்கலாம். நான் பெரிய நாட்டில் இருக்கிறோம், தேவை நிறைந்த நாட்டில் இருக்கோம். இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயம் கிடையாது. இப்போ நம்முடைய மத்திய அரசு ஒருவேளை இன்றைக்கு அதை எதையுமே கண்டுக்கிடலை. ஆனால் மாநில அரசு இல்லைன்றால் பஞ்சாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆலயங்கள் கட்டிக்கொள்ளுங்கள், அதற்கு முறையாக நீங்கள் பர்மிஷன் உங்கள் லெட்டர் ஹெட்டில் கொடுங்க, நாங்கள் பர்மிஷன் தர்றோம், உங்களுடைய நோட் அந்த போர்டில் உங்களுடைய பெயர், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் போட்டு நீங்கள் முறையாக செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு ஊக்கம் கொடுக்குறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூபி, உத்தரகாண்ட், அதே போல் ஒரிஷாவில் ஆண்டுடைய பெரிய கிருபையினால் 2008 நிறைய ஆலயங்கள் உடைக்கப்பட்டுச்சு. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி அங்கே போயிருக்கும்போது ஒரு ஆலயம் அரசு பர்மிஷனோட கலெக்டர் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து அரசுடைய சில மானியத்தோடு அங்கே ஒரு கோயிலை கட்டி முடித்தோம். பார்த்துங்க, ஏன்னா அந்த ஊரில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அங்கே ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்ற ரெக்கார்டில் இருந்ததை பார்த்த உடனே இன்றைக்கி எப்படியோ உடைக்கப்பட்டிருக்கு, இதுக்கு சட்ட ரீதியாக ஏதாவது உதவி இருக்கா பார்க்குறேன்னு சொல்லி பார்த்து அந்த மாவட்ட தலைவர் நமக்கு உதவி செய்தார். என் அன்புக்குரியவர்களே, இப்படி நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. ஆகவே ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நிதியாண்டில் ஆண்டவர் பர்மிட் பண்ணுவார். அவருடைய வருகை தாமதமாக இருக்கும்னு சொன்னால் அருமையானவர்களே, குறைந்தபட்சம் 50 புதிய ஊழியர்களை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டம் வைத்திருக்கிறோம். இன்னொரு 100 குழந்தைகளை நம்ம விடுதியில் கொண்டு வர வேண்டும். அதே போல் 1000 கிராமங்கள்லையாவது ஆராதனை குழுக்கள் உருவாக்கணும்னு சொல்லி மிஷினரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டில் ஒவ்வொருவரும் இதை குறித்து நிறையா பிளான் பண்ணி அப்படி செய்கிறதுக்காக திட்டங்கள் போட்டு அவங்க முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த ஆண்டில் கர்த்தர் சித்தம் இருந்தால் 100 கிராமங்கள்லையாவது நம்ம ஆலயங்கள் கட்டணும். இந்த ஆலயம் கட்டணுங்கிற ஒரு வேகம் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கட்டிக்கொள்ளுங்கள், ஆராதியுங்கள். இன்னொன்று, நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு கிறிஸ்தவ ஆலயம் பாழாக போய் லைட் ஏரியாவில் ஒன்றும் செய்யலை, அப்படியே கிடந்துச்சு. நான் தற்செயலாக போயிருந்த உடனே அந்த ஊர் தலைவர் எல்லாம் சில கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ வரல, ஆனால் அவருடைய பிரதிநிதியெல்லாம் வந்துட்டாங்க. வந்து, ஐயா, என்னைக்கு இந்த ஊரில் இந்த ஆலயம் லைட் ஏரியாலையோ அன்னையிலேருந்து எங்கள் ஊரே நல்லா இல்லை, நீ இன்னைக்கு வந்திருக்கிற, எப்படியாவது மறுபடியும் விளக்கு ஏற்றிட்டு போ, காலையில் இந்த கோயிலில் பாட்டு பாடணும், சாயங்காலம் பாட்டு பாடணும், எங்கள் ஊர் மக்களுக்கே இது ஆசீர்வாதம் அப்படின்னாரு. பார்த்துக்குங்க என் நண்பர்கள், அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது, ஆனால் கிறிஸ்து கொடுக்குற ஆசீர்வாதம் என்னங்கிறது அந்த கிராம மக்கள் அனுபவித்ததுனால சொல்கிற வார்த்தை. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நாம் செய்கிறது நல்ல காரியம். ஆகவே உற்சாகத்தோடு கூட ஈடுபடும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எஸ்எம்பிஎம் இயக்கத்தை பொறுத்தவரையிலேயே இதனுடைய தேவைகளுக்காக நாங்கள் எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களை அணுகிறது கிடையாது. அவங்க கொடுத்தாலும் வாங்குகிறதுக்கு எங்களுடைய அமைப்பில் இடமில்லை. மாறாக இந்திய கிறிஸ்தவர்கள் இந்தியாவிலையும் சரி உலகில் எங்கேயெல்லாம் இருக்கிறார்களோ நீங்கள் எல்லாரும் எழும்புங்க, உங்களுடைய தாய்நாட்டுக்கு எதாவது செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராலே உங்களால் ஏவப்பட்டவைகளை செய்யுங்கள். மாதந்தோறும் ஆத்மாவை தேடுகின்ற ஒரு பத்திரிகை ஜெபம் பண்ணுறவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறோம். ஒரு 4000 பத்திரிகை தபால் மூலமாக போகுது. உங்களுடைய அட்ரஸ் இல்லை என்றால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த பத்திரிகை வந்து சேரும். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த சுவிசேஷம் அது இந்த நற்செய்தி நம்ம இந்த செய்கிற ஊழியம் வந்து பார்த்திங்கன்னா அழகிய மனிதர்களை உருவாக்குகிறதுன்னு சொல்லலாம். இன்னும் கேட்டிங்கன்னா கோமணம் பாய்ச்சிக்கிட்டு அந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இது மட்டும்தான் போட்டிருப்பாங்க, புடவையை தூக்கி. நிறைய பேர் ஜாக்கெட் போட மாட்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, அவர்கள் முறையாக இந்த சுவிசேஷத்துக்கு வந்த பின்பு முறையாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறார்கள், கல்வி கற்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படி அழகு நிறைந்த மனிதர்களாக உருவாக்குகிறோம். கடந்த நாளில் ஒரு சீக்கிய குரு, அவர் பேர் வந்து குரு நானக், அவர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு பேப்டிசம் எடுத்து அவர் போதனையினால் வளர்க்கப்பட்ட ஒரு சபை சாரங்கான்ற வில்லேஜில் நான் பிரதிஷ்டைக்காக போயிருந்தேன். அப்போது அங்கே கேட்டேன், எப்படி இது வந்துச்சுன்னா, ஐயா எங்கள் ஊரில் ஒரே குடும்பங்களில் நிறைய பிரிவினைகள், இதன் நடுவில் நான் மத குரு, எங்கள் வீட்டிலையும் இதே போராட்டம். ஆக என்ன செய்கிறதுன்னு தான் நான் பைபிளை வாங்கி படித்து பார்த்தேன். படித்தா நிறைய பைபிள் எழுதியிருக்கிறதா எங்கள் புத்தகத்தில் எழுதிருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், இது எழுதி 2500 வருஷம் ஆச்சு, ஆனால் எங்களுடைய புத்தகம் எழுதி 700 வருஷம் தான் ஆச்சு. அப்போ இதில் இருந்தால் அதில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் ஒரு நாள் மிஷினரி சந்திக்கும்போது அவர்கிட்ட பிரச்சனைகள்லாம் சொன்னோடனே ஜோம் பண்ணோம்.
ஜெபம் பண்ணும்போது அந்த விடுதலை நான் உணர்ந்தேன் அப்படின்னாரு பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, அந்த ஆலய பிரதிஷ்டையில அவங்களுடைய ஒரு போராட்டம் என்னன்னா, கிராமத்திலேயே நிறைய போராட்டங்கள். இது குடும்ப பிரிவினைகள், கிராமமே 2ஆ பிரிஞ்சு நின்ற மாதிரி. அப்போ இந்த குருநானக் என்ன பண்ணியிருக்காரு, ஏற்கனவே குருவா இருந்ததுனால, ஆண்டவரே இந்த பிரதிஷ்டைக்கு எல்லாரும் வரணும், எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி 3 நாள் பாஸ்டிங் போட்டு, இயேசுவே எப்படியாவது ஒரு சமாதானத்தை அனுப்பணும், உடைஞ்சு போன குடும்பங்கள் இணையணும்னு சொல்லி. ஒரு 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 குடும்பம் அந்த அம்மா விட்டுட்டு அவங்க சொந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இவர் அழைப்பு கொடுத்துருக்காரு, இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு நீ எப்படியாவது வரணும், உன் கணவரும் வரணும் அப்படின்னு சொல்லி. என் அன்புக்குரியல ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த மகள் இந்த வீட்டுக்கு வந்து ஒப்புரவாகி அவங்களும் அன்னைக்கு அந்த ஆலய பிரதிஷ்டைக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் பிரிந்து போயிருந்த பல குடும்பங்கள், அதே மாதிரி கிராம பிரிவு, இப்படி நிறையா நான் சொல்லிக்கிட்டே போவோம் பார்த்துங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி நல்ல காரியங்கள் நம்முடைய நாட்டில் செய்கிறதற்காகவே இந்த நற்செய்தி ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஊழியத்தில் நீங்கள் ஆசையாக ஈடுபட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061767. எங்களுடைய சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க் 0886073 0000169, IFSC கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. பிரியமானவர்களே, இந்த நாளில் வருகிற இன்றைக்கு நம்ம நாட்டில் குடியரசு தினம் பார்த்துக்குங்க. இதை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி, இந்த குடியரசை நாம் பராமரிக்கிறதை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த குடியரசு தினம் என்பது உண்மையான ஒரு குடி உரிமை தினம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ஆதி நாட்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குடி உரிமையே கிடையாது. இதை டாக்டர் அம்பேத்கர் என்பவர் தான் அவருடைய தலைமையில் நம்ம நாட்டில் சட்டம் இயற்றுவதற்கான காரியங்கள் வரும்போது ஒவ்வொரு இந்தியனுக்கும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ஃபண்டமெண்டல்னா அடிப்படை உரிமை. அதில் அடிப்படை உரிமை என்ன சொன்னார்னா, பேச்சு உரிமை எல்லாருக்கும் உண்டு, அதே மாதிரி உணவு சுதந்திரம் உண்டு, அதே மாதிரி கருத்து சுதந்திரம் உண்டு. இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 3 காரியம் நல்லா கவனிச்சுக்குங்க அன்புக்குரியவர்களே. நம்ம எல்லாருக்கும் பேச்சு உரிமை உண்டு, அதே மாதிரி உணவு சுதந்திரம் நம்ம எல்லாருக்கும் உண்டு, கருத்து உரிமை, அதாவது உங்கள் மனசில் வரக்கூடிய கருத்துக்களை நீங்கள் வெளியிடலாம், அதை மற்றவங்க செயல்படுத்தாது அது அவங்களுடைய அறிவுக்கு உட்பட்டது பார்த்துக்குங்க. ஆக கருத்து கருமாற்றங்களை வெளியே விடக்கூடாது அப்படின்றது வந்து நம்முடைய சட்டத்துக்கு இல்லைன்னா அடிப்படை உரிமையே பறிக்கிற மாதிரி. சரியா? மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு சம்பவம் சொன்னதே ஆகணும். அருமையானவர்களே, அவர் ஒரு பெரிய தலைவர், அவர் இறந்து போயிட்டார். இறந்த உடனே பாம்பே கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்துச்சு. ஒருத்தர் வந்து ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார். என்ன பட்டிருந்தாருன்னா, இந்த குறிப்பிட்ட தலைவருக்கு இந்த மராட்டி மக்கள் எவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. உடனே ஒரு வாலிப பிள்ளை என்ன எழுதியிருந்தாருன்னா, அந்த தலைவருக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ, வீட்டை விட்டு வெளியே வந்தால் அடித்து கொன்றுவாங்க அப்படிங்கிறத பயந்தான் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு எழுதியிருந்தா. அவள் எழுதுனதும் தவறு கிடையாது, இவர் எழுதியதும் தவறு கிடையாது. அன்புக்குரியவர்களே, இதை எழுதின காரியத்துக்காக அந்த பிள்ளை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி சில நாட்களில் அவள் உயிரையே எடுத்துட்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, இது கருத்து உரிமையா இல்லை என்றால் கருத்து உரிமையை பறிக்கிறதா அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டும். அருமையானவர்களே, மன்னர் ஆட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து யாருமே எதுவும் பேச முடியாது. அவர் வாயிலிருந்து என்ன வருதோ அதுதான் இறுதி தீர்ப்பு. இதற்கு பேர் சர்வாதிகாரம்னு சொல்லலாம். இன்றைக்கும் சில நாட்டில் வந்து சர்வாதிகாரம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தவரையிலையும் இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்பவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் பிரகடனம் செய்யும்போது இந்தியாவில் இங்கிலாந்து தேசம் மாதிரி ஒரு மக்கள் ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தினாங்க. டாக்டர் அம்பேத்கரும் பல நாடுகளில் போய் படித்ததுனால அது புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் சம உரிமை இருக்கணும், அவன் இன அடிப்படையிலையோ இல்லை என்றால் மத அடிப்படையிலையோ எந்த விதத்திலையும் யாரும் தாழ்ந்தவர்கள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லும்போது அந்த அவர் ஒரு உதாரணம் என்ன சொன்னார்னா, எல்லாருடைய சரீரத்திலிருந்து வரக்கூடிய ரத்தம் வந்து சோப்பாக தான் இருக்கும் அப்படின்னாரு. அதுதான் உண்மை, அது ஒன்றும் மறுக்க முடியாத காரியங்கள். அது மாத்திரம் இல்லை, பண்டிதர் நேரு வந்து
சுதந்திர கொடியை ஏற்றுறாரு. அந்த குடியுரிமை தினம் டிக்ளேர் பண்ணும்போதே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, எங்கள் நாட்டுக்கு பல நாட்டிலேருந்து இங்கே வந்தீங்க, நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தீங்க, குடியுரிமையை நாங்கள் வாங்கிட்டோம். ஆகவே எல்லா காரியத்திலும் எங்களுக்கு உரிமை வேணும். ஆகவே நீங்கள் உருவாக்கின மருத்துவமனையாக இருக்கலாம், நீங்கள் உருவாக்கின பெரிய பெரிய ஆலயங்களாக இருக்கலாம், இன்ஸ்டியூஷன் பள்ளிக்கூடங்கள் கல்லூரியாக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் உருவாக்கின தலைவர்கள் கையிலே கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்துங்க. என் அன்புக்குரியவர்களே, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் உரிமையோடு சொல்கிறதுக்கு இவங்களுக்கும் உரிமை இருந்துச்சு. ஏன்னா வெளிநாட்டினர்கள் வந்து கல்லூரி ஆரம்பித்தாலும் ஆஸ்பத்திரி ஆரம்பித்தாலும் அது நம்ம நாட்டுக்கு நம்ம நலனுக்காக செய்த காரியங்கள். ஆனால் நம்ம நாட்டிலேயே திறமையான டாக்டர்ஸ், நம்ம நாட்டிலே திறமையான அரசியல்வாதிகள், நம்ம நாட்டிலே நல்ல கல்லூரியை நடத்தக்கூடிய டாக்டரேட் முடித்த பல பேராசிரியர்கள் இருந்ததுனால உரிமையோடு கேட்டார்கள், வாங்கினார்கள், கொடுத்தார்கள், அவர்களும் சென்றார்கள். என் அன்புக்குரியவர்களே, இவைகளை நாம் எல்லாரும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமாங்கிறது முக்கியம் பார்த்துக்குங்க. அருமையானவர்கள், இந்த மத சுதந்திரங்களில் செக்குலர் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அம்பேத்கர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுக்கும்போதே இது வந்து செக்குலர் கண்ட்ரி அப்படின்னார். அப்படின்னா யார் எந்த மதத்தை குறித்தும் பிரச்சாரமும் பண்ணலாம், எந்த மதத்தை யாரும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னாரு. என் அன்புக்குரியவர்களே, அதெல்லாம் அன்றைக்கி பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்ட ஒரு காரியங்கள் பார்த்துங்க. இதுதான் மக்கள் ஆட்சின்னு சொல்லி, அந்த குடி உரிமைன்னு சொல்லி சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு பயங்கரவாதம், தீவிரவாதம், கட்டாய அழுத்தங்கள், சில நேரங்களில் கோர்ட்டுக்கே கூட அழுத்தம் போயிடுது. இப்படி தான் நீ ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லணும்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, இவ்விதமான காரியங்கள் இருக்கிற சூழ்நிலையில் இந்த 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 குடியுரிமையை நம்ம எப்படி கட்டி காக்க போகிறோம், எப்படி இதை வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறத சில குறிப்புகளை சொல்லி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதில் என்ன கடமை இருக்குது அப்படிங்கிறத சொல்ல நான் விரும்புகிறேன். இதில் உரிமையாக நான் கட்டாயம் சொல்லணும்னா, இந்த குடியுரிமை என்பது ஒவ்வொரு சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு சபை மெம்பர்ஸுக்கும் கட்டாயம் சபையில் முழு உரிமை உண்டு அப்படின்றது தான் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க. நிறைய சபைகளில் எவ்வளோ காணிக்க வருதுன்றது யாருக்குமே தெரியாது பார்த்துக்குங்க. அருமையானவர்கள், அப்படின்னா அது என்ன உரிமைன்றது தெரியல. நாங்கள் ஒரு மிஷினரி அமைப்பு நடத்துகிறோம், ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ காணிக்க வந்திருக்கு, அது எவ்வளோ செலவாகிருக்கு, அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை முறையாக ஆடிட்டிங் கொடுத்து எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ செலவாகிருக்கு அப்படிங்கிறத ஓப்பனாக போடுறோம். ஏன் அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, இது பொதுமக்களுடைய காணிக்க. என் சொந்த சம்பாத்தியமாக இருந்தால் அது வேறு விஷயம். 4 பேர் கொடுக்குற காணிக்கையை வாங்கும்போது அதை பொதுவாக செய்யணும் இல்லையா? ஆகவே சபையில் குடி உரிமை அப்படின்றது வந்து நிலைநிறுத்தப்படணும் பார்த்துக்குங்க. சபையின் வளர்ச்சிக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, இதை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, யோவான் 17வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் என்ன ஜெபம் பண்ணுறாரு? பிதாவே, நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நீர் எனக்கு தந்த இந்த ஜனங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இன்னொரு வேர்டை யூஸ் பண்ணுறாரு. ஒருமைப்பாட்டில் இவர்கள் எல்லாரும் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருமைப்பாடுன்னா இந்த கருத்து பரிமாற்றங்கள் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நம்ம சபையில் எல்லாருக்குமே வசனத்தை விளக்கி சொல்கிறதுக்கும் உரிமை இருக்குது, எல்லாருக்குமே வியாக்கியானம் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது, எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. சரியா? அப்படின்னா எல்லாருடைய திறமைகளை வந்து நம்ம இணைச்சி நல்லா வளர்றது தான் இந்த மாதிரி உரிமைகள். என் அன்புக்குரியவர்களே, இது நசுக்கப்படக்கூடாது. அதே சமயம் இந்த கருத்துக்களை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அத்தனை பேரும் நான் சொல்கிறது தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி நம்ம நிற்போம்னா, அப்படின்னா அந்த சபைக்கு எதுக்கு தலைவர்னு ஒருத்தர் வச்சுருக்கோம்? யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, அதை செய்யக்கூடாது. நானும் சபையில் மெம்பராக இருந்திருக்கிறேன், பெரிய அமைப்பில் பொறுப்பில் இருந்திருக்கிறேன். என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேனே தவிர அதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணுன்றதை ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. கேட்டீங்க, சொன்னோம், அவ்வளோதான். என் அன்புக்குரியவர்களே, அப்படி நம்ம விட்டோம்னா நம்மிடையே நல்ல ஐக்கியம் இருக்கும். கோர்ட்டுக்கு போக வேண்டிய வேலையே இருக்காது பார்த்துக்குங்க. எங்கே போனாலும் கோர்ட்டு பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, ஒரு விதத்தில் வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா உலகத்தையே நீங்கள் தான் நியாயம் தீர்ப்பீங்கன்னு சொல்லி பைபிளில் எழுதியிருக்கு. ஆனால் உலகம் நம்மளை நியாயம் தீர்க்குமா? இல்லையா? அவர் ஜட்ஜி, அவர் வந்து படிச்சிருக்காரு சார் தான். ஆனால் திருச்சபையில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்குகள் அவருக்கு என்ன புரியும்? இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, அதுக்காக நான் அவருக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்ல வரல. ஆகவே என் அன்பானவர்களே, நமக்குள்ளாகவே தீர்த்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. ஏனென்றால் நீங்கள் உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிறவங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அருமையானவர்களே, இரண்டாவது இந்த கருத்துரிமை இல்லையென்றால் இந்த உரிமை, குடியுரிமை என்பது சொந்த குடும்பத்தில் பார்த்துங்க. என் அன்புக்குரியவர்களே, ஒரு பெரிய பலவீனம் என்னன்னு சொல்லி
பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்லேயே பிள்ளைகள் வந்து அவங்க உரிமையை பேரண்ட்ஸ்கிட்ட கூட சொல்ல முடியல. அதுவும் பொம்பளை பிள்ளைங்க சொல்லவே முடியல பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, அப்படி இருந்தோன்னா அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த கிரியேட்டிவ் திங்கிங் எப்படி வளரும்னு தெரியல. எனக்கும் 2 பிள்ளைகள் வளர்ந்து 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைகள். ஆனால் என் பிள்ளைகளை அடிக்கடி ஸ்கூட்டி இந்த விஷயத்தில் உங்களுடைய ஆலோசனை அப்பாவுக்கு சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்க சொல்லி நிறைய விஷயத்தில் கேட்டிருக்கிறேன். பிள்ளைங்க நிறைய நேரத்தில் நிறைய ஆலோசனைகள் நல்ல ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே என் நண்பர்களே, நம்முடைய குடும்பம் முன்னேறதுக்கும் நம்முடைய பிள்ளைகள் திறன் கொண்டு வளர்கிறதுக்கும் அது பெரிய உதவியாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த யூனிட்டி இதுதான் சர்தார் வல்லபாய் பட்டேலை குறித்து சொல்லும்போது அவர் வந்து இந்தியா ஒரு பெரிய யூனியன் அப்படின்னு சொன்னார். அதாவது நிறைய இனங்கள், நிறைய பாஷைகள், அப்புறம் நிறைய பேக்ரவுண்ட் நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலமும் பல பேக்ரவுண்டில் இருக்குது. அதனுடைய லாங்குவேஜில் இப்படி எல்லா கலாச்சாரத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க எல்லாரையும் ஒன்றாக இணைத்து ஒரே இந்தியா அப்படின்ற ஒரு தாகம் வரணுன்றதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்பவர் ரொம்ப பிரயாசப்பட்டார். அதனால் அவர் வந்து இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த சம உரிமையை எல்லாருக்குமே பிரித்து தான் அவங்க அதிக நாட்களில் நம்ம நாட்டுக்கு கொடுத்தாங்க. பார்த்துக்குங்க, பேச்சு வார்த்தைகள் நடக்கும்போதும் குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராக்காரங்க சென்னை எங்களுக்கு வேணும்னாங்க, ஆனால் தமிழ்நாடுக்காரங்க சென்னை வேணும்னாங்க. அப்போ சென்னை வேணும்னா நீங்கள் திருப்பதி திருத்தணி எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. என் அன்புக்குரியவர்களே, சில விஷயத்தை விட்டு கொடுத்தா சில காரியங்களை சேர்த்துக்கொள்ளலாம். இதுதான் கருத்து பரிமாற்றங்கள் என்று சொல்லி இப்போ நம்ம அப்படி எல்லாரும் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து வளர்ந்ததுனால எவ்வளோ வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம் இல்லையா என் அன்புக்குரியவர்களே. இதுதான் யூனியன். இந்த யூனியன்றதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருடைய திறமைகள், நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய திறமைகளையும் தாளந்துகளையும் அது நாட்டு வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்வது. என் அன்புக்குரியவர்களே, இதை நாம் எல்லாரும் செய்யணும். பாரத பிரதமர் இந்திரா காந்தியை குறித்து சொல்லும்போது ஒவ்வொரு நவம்பர் 19ஆம் தேதியும் இந்திரா காந்தி பிறந்த தினத்து அன்று தேசிய ஒருமைப்பாட்டு தினம் என்று சொல்லி நம்மை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். பார்த்துக்குங்க, நவம்பர் 19ஆம் தேதி வந்து தேசிய ஒருமைப்பாட்டு தினம். என் அன்புக்குரியவர்களாகவே இந்த ஒருமைப்பாட்டை நாம் எல்லாரும் காத்து சிறப்பாக நான் வளர வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. இந்த ஒருமைப்பாடுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு மனதோடு கூட வாழ்வது, அதாவது திருச்சபையில் ஆராதிக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நிறுவன பணியை இடையாக இருக்கலாம். அதில் அந்த டீம் லீடர் சொல்கிற காரியங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அது அந்த லீடர் சொல்கிறதா இம்ப்ளிமெண்ட் ஆகணும். நம்முடைய கருத்துக்கள்லாம் இருக்கலாம், அதை அவர்கிட்ட சொல்லியிருக்கோம், அதை அவர் கேட்குற வேறு விஷயம் பார்த்துக்கு சரியா. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இது நம்முடைய டீம் ஒர்க்கில் வந்து டெவலப் ஆக வேண்டும். இரண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆராதனை அப்படின்னு சொல்லி நம்ம வர்றோம் இல்லையா, கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்காக கூடுறோம். அருமையானவர்களே, தேவனை ஆராதிக்கிறதுக்காக கூடுற அந்த நேரத்தில் ஒரு மனதோடு எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். அவன் கஷ்டப்பட்டவன், சரியாக உடவுடுத்தாதவன், அழுக்கானவன், நாத்தம் பிடிச்சவன் வந்து உள்ளே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி எரிச்சலோடு நம்ம நிற்கிறது நல்லதில்லை. அருமையானவர்களே, திருச்சபைக்குள்ளே வரும்போது மேக்ஸிமம் நல்ல ட்ரெஸ்ஸோட, மேக்ஸிமம் நல்லா குளித்து, ஏழையாக இருந்தோட பரவாயில்ல, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸாக கிடந்த பரவாயில்ல, தச்சு போட்டுவாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் எல்லாருக்கும் சமந்தான் அங்கே என் அன்புக்குரியவர்களே. ஆனால் நம்ம எல்லாருடைய ஹார்ட்டை வந்து அவரை ஆராதிக்கிறதுல உறுதியாக ஒன்றாக நிற்க வேண்டும். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி. இந்த கேத்தலிக் அப்படின்ற வேர்டை வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா, கேத்தலிக்னாலே சர்வதோஷ ஃபேமிலின்னு சொல்லி அர்த்தம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நாம் எல்லாரும் ஒரே சமூகம் அப்படின்ற உணர்வோடு கூட வளர்வது. என் அன்பானவர்களே, இப்படி வளர்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை குறித்து பைபிளில் சங்கீதம் 133 முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாது, அது ஆரோனின் சிரசினிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேலே இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் சீயோன் பர்வதங்களோடு இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதில் முடிவில் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் தங்கியிருக்கும். சரியா என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய குடும்பத்திலையும் சரி, நம்முடைய திருச்சபையிலையும் சரி, நம்முடைய சொசைட்டிலையும் சரி, இப்படி வாழ்ந்தோம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே தங்கியிருக்கும். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நமக்குள்ளாக வளர்த்து கொள்வதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் மீகா எழுதின புஸ்தகத்தில் 6வது அதிகாரம்
1லிருந்து 8 வரைக்கும் நீங்கள் வஸ்து பார்த்தீங்கன்னா, அங்கே மீகா தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனே நன்மை எது என்று உன்னிடத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீ நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கருணையோடு நம்பிக்கையோடு நீ மற்றவனை நேசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 2வது சொல்லும்போது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையோட இருன்னு சொல்லி சொல்கிறாரு. 3வது சொல்லும்போது உன்கிட்ட இருக்கிற ஆஸ்தியை பணங்களை கொடுத்து கடவுளை விலக்கிரயமாக வாங்கிடலான்னு நினைக்காத, நீ அவரை கவர முயலாதே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. பார்த்துக்கோங்க என் அன்புக்குரியவர்களே, இந்த குடியரசு தின நாட்களில் நல்ல சிந்தையோடு நல்ல தீர்மானங்களோடு நம்ம வளருவோம். அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவர்கள் இல்லை என்றால் எபிரேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 430 ஆண்டு காலம் எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த நாட்களில் அவங்களுக்கு அடிப்படையாக எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் அங்கிருந்த ஆண்டவர் அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். இதை பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். எதற்காக விடுவித்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று அவரை ஆராதிக்கிறதற்காக, 3வது இங்கே என்ன 2வது என்ன எழுதிக்காருன்னா, அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவித்து எதற்காகனா நிறைய காரியங்களை அதாவது கற்றுக் கொடுக்கறதுக்காக. சரியா? என் அன்புக்குரியவர்களே, 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆண்டவர் எவ்வளோ நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? நிறைய நீதி சட்டங்களை அவங்களுக்கு எழுதி அது அவங்க இருதயத்திலேயே அவர் பதிய வச்சார். அது மாத்திரம் இல்லை, இந்த வனாந்தரத்திலாம் நல்ல லீடர்ஷிப் பார்த்திங்க. ஒரு டீமை வழி நடத்தினா லீடர்ஷிப். யோசுவா, மோசே போன்றவர்கள் எல்லாருமே இந்த வனாந்தரத்தில் உருவாக்கப்பட்ட தலைவர்கள். 4வது பார்த்திங்கன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜெபம் பண்ணக்கூடிய இல்லை என்றால் போதகர்களை தேவன் நியமித்தார். அதே மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா, பொல்லாத ஆவிகளில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவித்தார். அதனால் ஆண்டவர் சொல்லும் என்ன சொல்கிறாரு, இவ்வளவு காரியங்களும் உனக்கு நன்மை செய்திருக்கும் போது எரேமியா 2:6 சொல்கிறாரு, பொய்யான காரியங்களை பின்பற்றி என்னை விட்டு தூரமாக போய் உன் வாழ்க்கையை சீரழிக்கிறியே, இதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டா, ஏன் என்னை விட்டு விலகி போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் வேதனையோட கேட்க. ஆகவே இது பொய்யான மாய்மாலம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆசை காட்டுற அந்த வஞ்சக திட்டத்திற்கு விலகி நம்மை காத்து தேவனின் கிருபையையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா பெரிய ஆசீர்வாதம். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிற இந்த யூனிட்ன்றதுக்கு அருமையானவர்கள், அமெரிக்காவில் ஒரு பெரிய வைபவம் நடக்க இருக்குது. அந்த வைபவத்துக்காக ஒரு மாட்டு வண்டி நிறையா, ஒரு குதிரை வண்டி ஒருவர் நிறைய பொருட்களை, கிஃப்ட் பொருட்களை ஏற்றிட்டு போயிட்டுருக்கிறாரு. அந்த வழியாக ஒருத்தர் குதிரையில் போகிறாரு. அந்த குதிரை வண்டி இழுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுது. அதுவும் ஒரு மேடில் வந்த உடனே அதால் ஏற முடியலை. இந்த ஓட்டுநர் ரொம்பவே அந்த குதிரையை போட்டு அடிக்கிறாரு. உடனே குதிரையில் போனவர் இறங்கி, தம்பி, அதுவும் நம்ம போல் ஒரு ஜீவன் தான், அதால் முடியலை, அதனால தான் போகலை. இப்போ ஒன்று பண்ணு, நீ ஒரு வீலை பிடிச்சிக்கோ, நான் ஒரு வீலை பிடிச்சிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து தள்ளுவோம், அப்போ அந்த ஜீவன் மேலே கொண்டு போயிடும், நம்ம பாப்பமான்னு சொல்லி தள்ளினாராம். மேலே வந்துட்டாங்க. மேலே வந்தோடனே பார்த்துட்டு, இதெல்லாம் என்ன தம்பின்னு சொல்லி அவர் சொன்னாராம், என்னுடைய தலைவர் ஜார்ஜ் வாஷிங்டன் நாளைக்கு பதவியேற்பு விழா நடத்த இருக்கிறாரு, அவருடைய விழாவில் போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் ரொம்ப நல்ல மனுஷங்க, அதனால தான் அவருக்காக நான் அதெல்லாம் கொண்டு வரேன் நேரம். உடனே ஜார்ஜ் வாஷிங்டன், அதுதான் அவர், தம்பி நீ சொன்னியா அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் நான் தான், நாளைக்கு அந்த பதவியேற்பு விழா முடிஞ்ச உடனே இதை பார்த்துட்டு போய் இந்த காடை மட்டும் கையில் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாராம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என் அன்புக்குரியவர்களே, நம் சக மனிதர்களை ஒரு ஜீவனையே அவர் ஒரு ஜீவன் சொல்லி மதிச்சார் இல்லையா? இந்த குடியரசு தினத்தில் அப்படிப்பட்ட கண்ணியத்தோடு நம்ம நடத்தணும்னு சொன்னால் நம்ம நாட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதோட இந்த சொசைட்டியும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நம்பி தந்த இந்த உரிமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை கட்டி காப்போம் ஆண்டவரை, வளர்ப்போம், பராமரிப்போம் என்று சொல்லி எங்களிடத்தில் நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மூத்த தலைவர்கள் நம்பி உருவாக்கின சட்டங்கள், அவர்கள் நடத்திய பாதைகள், ஆண்டவரே இந்த நாட்டுக்கு இந்த சுதந்திரத்தை, ஆண்டவரே இந்த குடியுரிமை பெற்று தருவதற்காக எத்தனையோ பேர் தங்களை இழந்தவர்கள், ஆண்டவரே கொலையுண்ண ஒப்பு கொடுத்தவர்கள், சிறைச்சாலையில் காலமெல்லாம் இருந்தவர்களெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்களை விட்டு கொடுத்துட சொந்த குடும்பத்து பிள்ளைகளை நினைத்து பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இன்றைக்கு இந்த குடியுரிமையோடு நாங்கள் வாழ்கிறதுக்கான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த தேவனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இதை கட்டி காக்கிறதுல, இதை வளர்க்கிறதுல, ஆண்டவரே மேலும் மேலும் இதில் நிலை நிற்கிறதுல எங்களுக்கு வேண்டிய அபிஷேகத்தினை தாரும். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இயேசுவே நீர் பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யாரையும் திடப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகள் யாராகிலும்
எனக்கு எல்லா விதத்திலையும் போராட்டங்கள் இருக்கிறது, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நல்ல காரியங்களை செயல்படுத்துவதற்கான சூழ்நிலையே எனக்கு இல்லையே என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை யாராயிலும் ஆதங்கத்தோடு அங்கலாய்ப்போடு இருப்பார்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவரே அவர்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும், அவர்களை ஊக்கப்படுத்தும், அவர்களை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை நீர் அவர்களுக்கு டீச் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்படியே நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் பராமரிப்பு, நடத்துதல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?